ஐயோ, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் யார்? எதுக்காக என் ஃப்ரெண்டை கடத்தி வச்சுருக்கீங்க? நாங்கள் தெரியாமல் இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டோம். எப்படியாவது எங்களை விட்டுருங்க ப்ளீஸ், எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். அப்படியெல்லாம் நான் உங்களை விட மாட்டேன். உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் நான் உங்கள் ஃப்ரெண்டை கடத்திட்டு வந்து என்னோடய இடத்துல வச்சுருக்கேன். நீங்கள் எனக்காக அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிங்கன்னா தான் நான் உங்களோட ஃப்ரெண்டை நான் உங்ககிட்ட கொடுப்பேன். சரி சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள். எங்களால் என்ன முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். அது சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்னோடய கதையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் எனக்கு முழு மனசோட ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தோணும். அதனால் என்னோடய கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய பேர் பஞ்சமுகி மாயா. நான் 1987 தான் பிறந்தேன். ஆனால் நான் பிறக்கும்போது என்னோடய அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதனால் இந்த கிராமத்தில் தான் என்னை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே என்னை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் இந்த கோயிலில் தான் வளர்ந்தேன். இந்த கோயிலில் இருக்கிற சாமி தான் நான் அம்மன் மாதிரி நான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்பேன். எப்பவுமே இந்த கோயிலை கழுவுறது, இந்த கோயிலுக்கு எல்லாமே நான் தான் செய்வேன். எனக்கு அம்மா இல்லாத காட்டி நான் இந்த கோயிலில் இருக்கிற அம்மனை தான் என்னோடய அம்மாவாக நினச்சி நான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என் மேலே ரொம்ப அன்பு காட்டினாங்க, என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் எல்லார் வீட்லேயும் நான் போய் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே என்னை மாயா மாயான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த காலத்தில். நான் எனக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எனக்கு அந்த குறையே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. என்னை ஒரு குழந்த மாதிரி தான் இங்கே எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. என் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் ஒரு கிழவினால் எல்லாமே பாழாக போச்சு. அந்த டைமில் ஊரில் ஒரு நாள் திருவிழா வந்துச்சு. அந்த டைமில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. கோயில் வேலையெல்லாம் நானும் ஒரே ஆளாக எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். அம்மனை க்ளீன் பண்ணுறது, நகையெல்லாம் போடுறது எல்லாமே நான் தான் செஞ்சேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அடடே சவிதாவா, நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? நீங்கள் உங்களை காண நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி வாங்க கோயிலுக்கு போகலாம், சீக்கிரமாக கிளம்பணும். இப்போ பூஜையெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம் சீக்கிரம். மீனா, இப்போ கோயிலுக்கு போக முடியாது. அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அம்மனோட நகையெல்லாம் காணோம், யாரோ திருடிட்டாங்கன்னு பஞ்சாயத்துக்காரங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த திருவிழாவே நடக்குமோ என்னமோ தெரில. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. மீனா, சவிதா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? கோயில் நகை காணோம் அதை தானே பேசிகிட்டு இருக்கீங்க. அது காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். அது வேறு யாரும் இல்லை, இந்த கோயிலையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாலே அந்த பஞ்சமுகி மாயா, அவள் தான் அதுக்கு காரணம். கோயில் நகையெல்லாம் திருடி வச்சிருக்காவ. அவள் நல்லவளே கிடையாது. என்ன கேட்டோன்னு ஷாக் ஆகிட்டிங்களா? இதுதான் உண்மை. நான் இப்போவே போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இந்த உண்மையை சொல்ல போகிறேன். என்ன மாமி இப்படி சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. மாயா ரொம்பவே நல்ல பொண்ணு. நீங்கள் தேவையில்லாமல் அவன் மேலே பழி போடாதீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆமாம் மாமி, மீனா சொல்கிறத கரெக்டு. நீங்கள் சொல்கிறது தப்பு. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. என்னமோ நீங்கள் பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒருத்தர் சொன்னால் போதுமா? நான் தாண்டி கோயிலுக்கு ரொம்ப வருஷமாக நான் இது பண்ணிகிட்ருக்கேன். நன்கொடை கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னால் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் கேட்பாங்க. அவள் ஒருத்தி தான், அவள் தான் எல்லா நகையும் திருடி வச்சுருக்கா. அதுதான் உண்மை. இப்போ இவங்க 3 பேர் பேசுறது கேட்டிங்கல்ல, இது அவங்க 2 பேரும் இவங்க சொன்னதை நம்பவே இல்லை. ஆனால் இந்த மாமி ஒரு சூனியக்காரி, அவள் தான் கெட்டவ. எல்லா நகையும் அவள் தான், சாமியோட நகையெல்லாம் இவ தான் திருடி வச்சுருக்கா. ஆனால் அதை பார்த்து நான் இவளை பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னங்காட்டி எல்லா பழி தூக்கி என் மேலே போட்டா. ஊர்க்காரங்கெல்லாம் பஞ்சாயத்துக்காரங்களாம் இவளை நம்புவாங்கன்னு சொல்லி இவள் என்னை பயமுறுத்திட்டு இப்படியெல்லாம் மாற்றி பேசிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்னோடய நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. நான் இப்போவே பஞ்சாயத்து தலைவர் பார்க்க போகிறேன், பஞ்சாயத்தை கூட்ட போகிறேன். நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டி போங்க. என்னடி இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யானே தெரியலையே. சரிப்பா பஞ்சாயத்துக்கு போய் பார்க்கலாம். என்னடி இது, ஊர் மக்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க, பஞ்சாயத்து தலைவர் வேறு இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது மாயாத தப்புனாலா? எனக்கு ஒன்றுமே புள்ள தலையே வெடிச்சிடும் போல் இருக்கேடி. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ பஞ்சாயத்து கூட்ட போகிறாங்க. மாயாக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையேடி. இப்போ என்னடி பண்ணுறது? ஆமாம், எனக்கும் இப்போ அப்படி தான் தோணுது. எல்லாருமே அவங்க சொல்கிறத நம்புறாங்க. அப்படின்னா அந்த மாயா தான் அந்த நகை திருடிப்பாளோ? எனக்கே இப்போ டவுட் வருதுடி. இப்படி இந்த சூனியக்கார மாமி எல்லார்கிட்டையும், ஊர் மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் போய் என்னை பற்றி இல்லாது போலாது சொல்லி நம்ப வச்சுட்டாங்க. ஆனால் இந்த ஊர் மக்கள், நன்றியே இல்லாத இந்த ஊர் மக்களும் அவங்க சொன்னதெல்லாம் நம்பி என்னை எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. இவங்களை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன். அடடே சவிதாக்கா, மீனாக்கா, வாங்கக்கா. என்ன கோயிலில் பூஜை நடக்க போது இந்த டைமில் இங்கே வந்திருக்கீங்க? நானும் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இப்போ தான் கோயிலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு ரெடி ஆகிட்டுருக்கேன். வாங்கக்கா, வந்து உட்காருங்க.
ஏய் மாயா, சும்மா நடிக்காத சரியா? உன்னோட எல்லா வேலையும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கோயில் இருக்கிற சாமியோட நகையெல்லாம் திருடி வீட்டுக்குள்ளே வைக்கத்தான் இப்போ இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். கோயிலில் பூஜை நடக்கும்போது உனக்கு மட்டும் இங்கே என்னடி வேலை? எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிலன்னு பார்க்குறியா? எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு. உன்னை பற்றி அந்த மாமி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் உன்னை எவ்வளோ நம்பிட்டு இருந்தோம். நீ இப்படி ரோகம் பண்ணிட்டேடி பாவி. சே, நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை பார்த்து மற்ற குழந்தைகளும் கெட்டு போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஏன் திருடிய நீ மாறிட்டு இருக்க? இதெல்லாம் நல்லா இல்லை கொஞ்சம் கூட. இனி பஞ்சாயத்தில் உனக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐயோ என்னக்கா சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைக்கா. யார் இப்படிலாம் உங்கள்கிட்ட சொன்னது? அந்த மாமி என் மேலே பழிய போடுது. நகையை திருடி வச்சதே அந்த மாமி தான். நேற்று நைட்டு தான் அந்த மாமி கோயிலுக்கு நன்கொடை கொடுக்குறேன்னு வந்துட்டு எல்லா நகையும் திருடிட்டு இருந்தது. அப்போ நான் பார்த்துட்டேன். அதனால இப்போ வந்து எல்லாருக்கிட்டேயும் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லுது. எனக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. அதனால தான் அது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்கிற ஆளாக்கா. நான் அப்படிலாம் நான் செய்யலக்கா. ப்ளீஸ்க்கா நம்புங்கக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே என்னை கூட்டிகிட்டு பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னை இந்த ஊர்லேருந்தே ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்னடி பஞ்சாயத்தில் முடிவு பண்ணிட்டாங்க? ஆமாம், இனிமே யாருமே வந்துட்டு மாயாக்கு அண்ணன் தண்ணி எதுவும் கொடுக்கக்கூடாது. இனிமேல் அவளை வந்து அந்த பழைய பாலடைஞ்ச கோயிலையே அடைச்சி வச்சிடணும். அதுதான் அவளுக்கு கொடுத்துருக்கிற தண்டனை. இனிமேல் அவள் காட்டுக்குள்ளேயே இருந்துருவா. நம்ம யாரும் அவள் கூட பேசக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. இதான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அம்மன் நகை தின்னதுக்கு அவளுக்கு கொடுக்குற தண்டனை. என்னமோ போடி, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அவளுக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடாது. இத்தனை வருஷமாக நம்மளுக்கு என்னென்னமோ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுருந்தா. ஆனால் இந்த தண்டனை அவளுக்கு ரொம்ப அதிகண்டி. பாவமாக எனக்கு தோணுது. ஏய், மாமி சொன்னதாண்டி உண்மை. அவன் நகையை திருடி வச்சிருக்கா. திருடிக்கு இந்த மாதிரி தண்டனை தான் நம்ம ஊரில் எப்பவுமே கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் என்னை கொண்டு போய் அந்த பழைய காட்டுக்குள்ள இருக்கிற மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே என்னை பார்க்க வரல, யாரும் என் கூட பேசலை. தண்ணி சாப்பாடு எதுவுமே எனக்கு கொடுக்கல. இப்படியே நாள் போக போக நானும் மெலிஞ்சு அங்கேயே நான் இறந்துட்டேன். ஆனால் என்னோட ஆத்மா அழியலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கு. இவங்களை பழி வாங்குறதுக்காகவே நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் தான் இப்போ பயங்கரமான பிரேதாத்மாவாக மாறி இருக்கிற மாயா. உங்கள் வில்லேஜையே நான் அழிக்காம விட மாட்டேன். என்னை அநியாயமாக பழி போட்டு இப்படி என்னை கொண்டுட்டீங்களே, உங்களை சாவடிக்காம விட மாட்டேன். வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஊரையே நான் வெள்ளத்தால் அழிக்க போகிறேன். பயங்கரமான மழை வந்து வெள்ளம் வரப்போகுது. ஊரே அழிய போகுது. இந்த வில்லேஜை ஃபுல்லாக நான் அழிச்சிட்டேன். தெரிஞ்சுதா? ஆனால் உங்களை ஏன் கடத்தி வச்சேங்கிறதுக்கான கதையை நான் இன்னும் சொல்லவே இல்லை. இனிமேல் தான் சொல்ல போகிறேன். மாயா, உங்கள் ஸ்டோரி கேட்டு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. உங்களை அநியாயமாக உங்களை சாக விட்டுருக்காங்க. இதெல்லாம் தப்பு தான். அதுக்காக நீங்கள் அந்த வில்லேஜ் பழி வாங்கிட்டீங்க. ரெண்டுக்கும் சரியாக போச்சு. இப்போ எங்களை எதுக்கு நீங்கள் வந்து கடத்தி வச்சிருக்கீங்க? எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லையே. என் ஃப்ரெண்ட் மௌலி எதுக்கு கடத்தி வச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. நாங்கள் வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ். எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ சொல்கிறது உண்மைதான். ஆனால் நான் மௌலி கடத்தி வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னை இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாக்குனாலே அந்த மாமி, அந்த சூனியக்கார மாமி, அவள் வேற யாரும் இல்லை, மௌலியோட கொள்ளுப்பாட்டி தான் அது. புரிஞ்சுதா? அதனால தான் நான் மௌலி கடத்தி வச்சுருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் உங்களை விடுவேன். புரிஞ்சுதா? ஐயோ அப்படியா? சரி, நான் சீக்கிரமாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வர சொல்கிறேன். அவங்க மன்னிப்பு கேட்டால் நீங்கள் எங்களை விட்டுருவீங்கள்ல ப்ளீஸுங்க. ஏன்னா அவங்களும் ரொம்ப பாவம். அவங்களும் நல்லவங்க தான். அவங்க பாட்டி இப்படிலாம் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நடந்த எல்லா கொடுமைக்கும் காரணம் அந்த பாட்டி மட்டும்தான். மற்றபடி அவங்க வீட்டுக்கோ இல்லை மௌலிக்கோ யாருக்குமே எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் அவங்கள வர சொல்லி உங்ககிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். சாரிங்க. ஒரு ஃபோன் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஹலோ சரஸ்வதி ஆண்டி, இங்கே பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. நான் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன். ஓகேவா? கேட்டுக்கோங்க. இதான் ஆண்டி நடந்த ஃப்ளாஷ்பேக்கு. இதெல்லாம் கேட்டிங்களா? இது காரணமே அவங்களோட கொள்ளுப்பாட்டி தானா. ஸோ அதனால் அவங்க என்ன அந்த பேய் வந்து உங்கள் எல்லாத்தையும் இங்கே வர சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சாதான் எங்களால் விடுவேன்னு சொல்லுது. சீக்கிரமாக கிளம்பி வாங்க. ஏனுங்க, இப்போ தான் இந்த டீனா பொண்ணு ஃபோன் பண்ணா. என்னென்னமோ நடந்திருக்குதுங்க. நிறைய கதை என்கிட்ட பார்த்தா சொன்னான். நான் உங்களுக்கு காரில் போகும்போது சொல்கிறேன் அந்த எல்லாம் என்ன நடந்ததுன்னு. இப்போ நம்ம சீக்கிரமாக கொல்லிமலைக்கு போகணும். அங்கே போய் நம்ம வந்து ஒரு மன்னிப்பு கேட்டால் தான் நான் அந்த பேய் நம்மளை விடுமா. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத உங்களுக்கு காரில் நான் போகும்போது சொல்கிறேன். சீக்கிரம் கிளம்புங்க. அப்படியே புள்ள, சரிவா நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். பிள்ளைக்கு பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குவா. நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம். கார் எடுக்கிறவா? சரி, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டேன். ரொம்ப பயங்கரமான கதையாக இருக்கும் போல் இருக்குது. நம்ம கொள்ளுப்பாட்டி இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்மளுக்கு தேடித்தரும்னு நினைக்கவே இல்லை. சரி, நம்ம போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்துடலாம். நீ கவலைப்படாது, சரியா? ஏனுங்க, இங்கே தான் கேம்பிங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் யாரையுமே காணுமே. இப்போ நம்ம எங்கேயும் போய் தேடுறது?
ஏய் டீனா நம்மளுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கா. இப்போ கொஞ்சம் சிக்னல் கிடச்சிருச்சு. நான் அதனால ஆல்ரெடி நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போனோம்னா அந்த பழைய கோயிலுக்கு இருக்கிற அந்த மண்டபம் இருக்குல்ல, அந்த மண்டபத்துக்கு நம்ம போயிடுவோம். அங்கே தான் எல்லோரும் இருக்காங்க. சீக்கிரம் வா. கண்ணு மௌலி எங்கடா இருக்க? எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? சரி சரி, அந்த பேய் எங்கே, அந்த மாயா பேய் எங்கே? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். சீக்கிரமாக காட்டுங்க. அம்மா அப்பா வந்துட்டீங்களா? சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துங்க, சீக்கிரமா வாங்க. ஓ, எல்லாரும் வந்துட்டீங்களா? நீங்கள் தான் அந்த சூனியக்காரியோட குடும்பமா? வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. அப்போ தான் உங்களோட குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி நான் எங்கூடயே அவளை கூட்டிகிட்டு போயிடுவேன். புரிஞ்சுதா? ஐயோ எங்கள் பொண்ணு ஒன்றும் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நாங்கள் உங்கள் காலில் விழுந்துடுறோம். எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சரி, நீங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டங்காட்டி நான் உங்களை விடுறேன். உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிருங்க. இனிமேல் இந்த பக்கம் யாரும் வராதீங்க. எல்லாருக்கும் நல்ல புத்தி சொல்லி கொடுங்க. புரியுதா? அப்பா அம்மா நான் வந்துட்டேன்.